இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் மாணவின்னு நினைக்கிறேன். அவங்க படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் வேலூர்ல இருக்கக்கூடிய டிபிஎம்னு சொல்றாங்க, இந்த பென்டகோஸ்டல் மிஷன். அதுல தொடர்புடைய அந்த சர்ச்சுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அந்த இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண். அப்போ அங்க இருக்கக்கூடிய பாஸ்டர் துரை அப்படிங்கிறவர் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். இவங்க கல்யாணமானவர்கள், அது எல்லாம் தெரிஞ்சும் அவர் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இது நடந்தது 2020 அப்படின்னு சொல்றாங்க. அந்த சர்ச்சு சார்ந்தது, அவர்கள் அந்த ஹைரார்கி இருக்கும், மேல மேல இதோட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற எல்லா இடத்துலயும் அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படலை. இப்போ மீண்டும் நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த பெண் உறுதியோட வந்திருக்காங்க. அவருடைய குடும்பமும் அவருக்கு துணையாக இருக்கிறது. இது பெருசா தமிழக ஊடகங்கள்ல இது பெருசா ஃபிளாரப் ஆகல. ஸ்ரீ டிவி மூலியமாக இது வெளி உலகத்துக்கு வரும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது மாதிரி பெரிய பிரதான ஊடகங்கள் எதுலையுமே இந்த செய்தி வரல. ஏன்னா இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்க போறோன்னு அவங்க சொல்லியிருக்கணும். எல்லா சேனல்களும் வந்திருக்காங்க, எல்லாருடைய மைக்கும் இருக்குது. தம்பி தமிழ் மீடியாவா அவங்க மட்டும் இதை வாட்ஸ்அப் குரூப்பில் இது ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வைத்து நம்ம சர்ச் பண்ணி யார் சம்மந்தப்பட்ட நபர் அப்படிங்கிறவங்க தெரிஞ்சு அவங்கள்ட்ட பேசினோம். மாதுஷா அப்படிங்கிறது பேர். இவங்க இலங்கையை சேர்ந்தவங்க. கிர்கிஸ்தானில் அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்திருக்காங்க. அவங்க காதலித்து திருமணம் செய்திருக்காங்க. அந்த நபர் இந்து சமூகத்தை சார்ந்தவர், ஒரு உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் இவங்க இருந்திருக்கும் பொழுதே, அதாவது இந்த பென்டகோஸ்டல் மிஷன் அந்த சர்ச்சுடைய ஹெட் ஆஃபீஸே அதுதான் இருந்திருக்கு. அங்கேருந்து எங்கே பார்த்தாலும் ஆப்ரேட் ஆகிருக்கு. ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், அந்த கிறிஸ்துவ ஜிகாதி நடவடிக்கைகள் எப்படி 2 நாட்டுக்கும் இடையே இருக்குது உறவு அப்படின்னு அவங்க பல பிரான்ச்சுகளில் வச்சுருக்காங்க. எங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது நல்லது கட்டுது அப்படின்னா வி யூஸ் டு கோ சர்ச். அங்கே போயிட்டு எங்களுக்காக பாஸ்டர்களை நாங்கள் அந்த அளவுக்கு நம்புகிறோம், அவங்க எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. எங்கள் அப்பா எல்லாம் கூட அப்படி தான் போயிருக்காரு. இன்னும் சில நேரங்களில் நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிறது, எங்கேயாவது அவங்க வெளியூருக்கு போகிறாங்கன்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்த் ஓம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல தான் விட்டுட்டு போவாங்க. நாங்கள் அங்கே விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருப்போம், ஸ்கூலும் படிப்போம், அப்படியெல்லாம். ஸோ எனக்கும் சர்ச்சுக்குமான உறவு இந்த அளவுக்கு தொடர்பு இருந்ததுனால நான் இங்கே வேலூர் வந்த பிறகு கூட இங்கே அவங்களுடைய சர்ச் இருக்கும் பொழுது அங்கே நான் போயிருக்கிறேன். குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டம் அங்கே ஒரு தடவை சர்ச்சுக்கு அவருக்கு கல்யாணமாகி இருக்குது. எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் அவருக்கு தெரியும். எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்கிறதான் தெரியும். ஒரு நேரத்தில் அவர் தவறாக நடந்து முயற்சி பண்ணார். ஒன்று, எனக்கு இந்த மெடிக்கல் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கொரோனா காலகட்டம், நீங்கள் அந்த கிர்கிஸ்தான்லேருந்து எல்லாரையும் சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் எல்லாம் அங்கேருந்து படிக்க வேண்டிய ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷனில் நான் இருக்கேன். ஹஸ்பண்டு வேற ஒரு இடத்துல இருக்கார். கொரோனா இந்த வழி, இந்த பிரச்சனை இருக்குது. இதிலேருந்து விடுவிக்கணும்னா நம்ம கடவுளை தான் வேண்டணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போனால் அவர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார். இதை வெளியில் நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்லும்போது அங்கே கன்னியாஸ்திரிகள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கத்தி இருக்கலாமே, உங்கள்கிட்ட தப்பாக நடந்து கொண்டு இருந்தார். இன்னும் அவங்க அவரை பற்றி நம்மள்கிட்ட டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு. அவர் ஆஜானபாகுவாக இருப்பார். ஒரு ஆணே அவரை சமாளிக்க முடியாது. ஒரு பெண் நான் அப்படியே அவர் 10 கத்திட்டு ஓடுவேன். இன்னொன்று, நான் டேப்லெட்டு டிப்ரெஷன் அந்த டேப்லெட்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கே தூர முடியாத ஒரு இது. ஒரு பெண் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த பெண்ணுடைய அந்த வலியை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. சமுதாயம் எப்படி பார்க்கும்? அவங்க அவருக்கு ஆதரவாகத்தான் ஈவன் கன்னியாஸ்திரிகள்லாம் கூட இருந்தாங்க அப்படிங்கிறது. அவங்க இன்னும் ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, AWS இந்த உமன்ஸ் அந்த செல்லுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அந்த இடத்துல அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வெளியிலேருந்து சில ரவுடிகள் இவங்களை மிரட்டியதாக அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. 6 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இரும்புலியூரில் தான் அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அந்த ஒரு ஃபோரம் இருக்குது. அவங்களுக்கு பென்டகோஸ்டலுக்கான ஹெட்டு அப்படிங்கிறது இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இந்த இரும்புலியூர், வண்டலூர் பக்கத்தில் பெருங்குளத்தூர் ஏறுற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இரும்புலியூர் அந்த இடத்துல தான் பென்டகோஸ்டல் மிஷன் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸு, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் கூட அங்கே நடக்கும். ஸோ அங்கே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட
எல்லாரும் என் மீது தான் குற்றச்சாட்டு சொல்றாங்களே தவிர அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது குறித்து இன்னும் பல தகவல்கள் இருக்கிறது. வேறொரு நேரத்தில் இது குறித்து நம்ம விரிவாக பேசணும். ஆனால் அவங்க ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்கிற அந்த விஷயத்தை வைத்து அவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த ஊடகங்களும் இதை பற்றி சொல்லலை. நடப்பது தேவனின் பிள்ளையின் ஆட்சி அப்படிங்கிறதுனால கிறிஸ்துவ விஷயங்களை நாம் ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் நினச்சிருக்குதா, இல்லை இது போன்ற சுயாதீன திருச்சபைகளினால தான் இந்த ஆட்சி வந்திருக்குதுன்னு பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. குறிப்பாக ஜேசிடி பிரபாகரை எல்லாம் கொண்டாடுகிறது கிறிஸ்துவ சபைகள். ஸோ கிறிஸ்துவ சபைகள்லாம் ஆளுமை ஒரு வலிமை பெற்றதாக மீண்டும் வந்திருக்கு. சென்ற முறை அந்த திருச்சபைகளுக்கு பயந்து கொண்டு திமுக அவங்களே வழியுக்கு பல விஷயங்களை செஞ்சாங்க. இப்ப இந்த திருச்சபைகள் எல்லாம் என்ன முடியும், ஆட்சியை நம்மளுதான்டா அப்படிங்கிற ஒரு தைரியத்திலே இவங்க செயல்படுறதுனால இது குறித்த பல செய்திகள் வெளியில வரலையா அப்படின்னு தெரியல. நான் மதுஷாட்டா அவங்கள்ட்ட பேசினேன். எனக்கு பல இது சம்பந்தமாக என்ன அவர் வி துரை மீது நீங்க குற்றச்சாட்டு சொல்றதுக்கு வலுவான ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா, இல்ல போற போக்குல ஏதாவது நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்களா எனக்கு தெரியணும், எனக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும் பொழுதே உடைந்து தான் பேசுறாங்க. இன்னொரு தகவல் சொல்றாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்டு அவங்க யாரு என்னன்னு கேட்குறப்ப அவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், இந்து தான், மதம் மாறிவிட்டார். ஏன்னா நமக்கு எல்லார் மீதும் நமக்கு ஒரு சந்தேகம் தானே இருக்குது. நீங்க அவங்கள மதம் மாத்திட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை அவர் இந்துவாகத்தான் இருக்கிறார் அப்படின்னு. நான் ஃபோன் பேசும் பொழுதே அவரும் நான் இந்து தான் அப்படின்னு அங்கேருந்து ஒரு சவுண்டு கொடுக்குறாரு, ஹிந்தியில கொடுக்குறாரு. அவங்கள்ட்ட பல ஆதாரங்களை கேட்டிருக்கோம், அனுப்புறேன்னு இருக்காங்க. அது வந்தால் இதை தொடர்ச்சியாக நம்ம திரும்ப பேசணும். அவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை.